Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க, கறி லீவ்ஸ் ரைஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்ல லைட்டா ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே தனியா, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்போ நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போட்டுக்கலாம். இது எல்லாமே ஸ்மெல் வர வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாத ஒத்தி எடுத்துருங்க. இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா கருவேப்பிலை ரொம்ப தீஞ்சு போயிடும். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் சப்போஸ் கட்டி பெருங்காயம் போடுறதா இருந்தால் இதோடவே வறுத்துக்கோங்க. நான் தூள் போடுறதுனால பின்னாடி சேர்த்துக்கிறேன். இது கூடவே பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை பொடி ரெடி. இந்த கருவேப்பிலை பொடியை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 மாதம் வரைக்கும் உபயோகப்படுத்தலாங்க. இப்போ கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், மிளகு, குண்டு மிளகாய், கருவேப்பிலை, இது கூடவே வறுத்த வேர்க்கடலை, முந்திரி. இப்போ இது எல்லாமே மீடியம் லோ ஃப்ளேமில் லைட் கோல்டன் ப்ரௌனில் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இது கூடவே வடிச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ இந்த சாதத்தை கூட நம்ம வறுத்து அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் பொடியை போட்டுக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ கறி லீவ்ஸ் ரைஸ் ரெடி. ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபிங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டா இட்லி, தோசை இந்த மாதிரி சாதத்து கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் எல்லோரும் கருவேப்பிலையை அவாய்ட் பண்ணிடுவாங்க. சாப்பாட்டில் இருந்தால் கூட தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பொடி செஞ்சு சாப்பாட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம போட்டிருக்க அந்த புளி, காரம், அந்த கருவேப்பிலை எல்லாமே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள்.